ஹாய் படி. இன்னைக்கு நான் சொல்ல போகிற ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ரூம் அண்ட் த ரூஃப். இந்த புக்கை ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அண்ட் இந்த புக்கில் என்னென்னலாம் உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது என்னன்றது நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆக்சுவலி என்னென்னா, இந்த ரஸ்கின் பாண்ட் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஆக்சுவலி என்னென்னா, இந்த ரஸ்கின் பாண்ட் எழுதின இந்த ரூம் அண்ட் த ரூஃப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான புக்கு தான். ரொம்ப ரொம்ப ஈஸி டு ரீடு. உங்களால் கண்டிப்பாக இந்த புக்கை டெஃபினட்டாக எவ்ரிடே ஒரு டூ சாப்டர் முடிச்சிட்டிங்கனாலே உங்கள் புக்கை ஆட்டோமேட்டிக்கலாக 1 வீக்கில் இது முடிஞ்சிடும். நான் அப்படி தான் இந்த புக்கை படித்து முடித்தேன். எனக்கு ஆக்சுவலி இந்த புக்கில் என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, நம்மளோட லைஃப்பில் நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டாக நம்ம ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸு 4 ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக இருந்திருப்போம். அப்போ நம்ம டீ கடைக்கு போயிட்டு, மச்சான் வாடா டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 4 பேரும் சேர்ந்து போய் டீ குடிச்சிட்டு, அங்கே வந்துட்டு அந்த கடையை பார்த்தோன்னே நம்மளும் இந்த மாதிரி கடை போகணுண்டா, அந்த கடையை பார்த்துட்டு நம்ம கடையில் அரட்டை அடிக்கிறது உண்டு. எதிரில் போகிற ஏதோ ஒரு பொண்ணுங்களை பார்த்து சைட் அடிக்கிறது உண்டு. இல்லை வேறு ஏதாவது லைஃப்பில் ஏதாச்சும் நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு திங்க் பண்ணுற இடம் எல்லாமே சேர்த்து அந்த டீ கடைன்ற இடம் தானே உங்களுக்கு எல்லாருக்கும் ரிமைன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸோட கதை தான் இந்த ரூம் அண்ட் த ரூஃப். இதில் ரஸ்டின்றவர் தான் மெயின் கேரக்டரு. அவர் தான் இந்த கதையை ஃபுல்லாக உங்களுக்கு த்ரூ அவுட்டாக எடுத்துகிட்டு போகிறது, அவங்க எல்லாரையும் ட்ராவல் பண்ண வைக்கிறது, அவங்க கூடயே சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுவீங்க. இந்த புக்கு வந்துட்டு ஏன் நான் படிக்கணும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறேன்னா, உங்களோட பாஸ்ட் லைஃப் இருக்கும்ல, மேபி உங்களோட ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும் இந்த புக்கு மூலமாக. எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து டீ குடித்தது, அங்கே பசங்களோட சேர்ந்து அரட்டை அடித்தது, அவங்க கூட பேசிகிட்டு இருந்தது எல்லாமே இந்த புக்கில் நான் படிக்க எனக்கு அது வந்துட்டு ஃபீல் ஆச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் இது ஃபீல் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அப்புறம் இதில் ரஸ்தின்றவர் தான் இந்த கதையோட மெயின் ஹீரோ. அவனுக்கு இங்கிலீஷ் மேன் ஆகணும் அப்படிங்கிறது ஆசை. அதில் என்னென்னா, அவன் ஒரு குவார்டியன்ட்ட இருப்பான். அப்போ அந்த குவார்டியனால் என்னென்னலாம் அவன் கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறான், அவனுக்கு என்னென்னலாம் சிரமம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த புக்கில் ரொம்ப தெளிவாக அவனோட அந்த ஒரு கஷ்டம் அதெல்லாம் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அந்த புக்ஸ் மூலமாக எனக்கு வந்துட்டு என்னடா கிடைக்கிது, இந்த ஸ்டோரி படிக்கிறதுனால உனக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டெய்லி போயிட்டு நம்ம கடையில் ஏதோ ஒன்று சாப்பிடுவோம், இல்லை டீ கடையில் போய் ஏதோ குடிப்போம்ல, அப்போ குடிக்கும்போது நம்ம கடையில் டப்புன்னு குடிச்சிட்டு போனதுக்கப்புறம் நம்மளோட டீ கிளாஸ் எடுக்கிறவங்க ரொம்ப பார்க்குறதுக்கு அவங்களோட இடத்துல நம்ம இருந்து பார்க்கும்போது இல்லை, ஏதாவது ஒரு கஷ்டப்படுற ஒரு பையன் யாராச்சும் நம்ம டேபிளில் தொடச்சிட்டு போகும்போது இல்லை, அவங்க இடத்துல நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் உங்களுக்கு எதில் கிடைக்கும்னா, உங்களுக்கு அந்த கேரக்டரோட ஷூஸில் நின்று பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஃபீலே வரும்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த புக்கை படிக்கும்போதும் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான், அவனை என்னென்ன டார்ச்சர் பண்ணியிருந்துருக்குறாங்க, அவன் கார்டியனால என்னென்ன அவன் ஃபேஸ் பண்ணியிருக்கான், அதுலேருந்து அவன் வெளியில் போகிறதுக்கு அவன் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு அவன் வெளியில் போகிறான். அப்போ மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அவனுக்கு என்னென்னலாம் கிடைக்கிது, என்னென்னலாம் அவன் இழக்கிறான், அப்புறம் திருப்பி அவன் எங்கெங்கெல்லாம் போகிறான் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரியாக இருக்குது. உங்களுக்கு இந்த ஸ்டோரி கண்டிப்பாக கனெக்ட் ஆகுன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. என்னைய வந்துட்டு சில நேரத்தில் என் ஃப்ரெண்ட்ஸு தான் என்ன, மச்சான் நீ சர்க்யூட் ஆகிடா, அந்த மாதிரி ஆகாத அப்படின்னு எவனா ஒரு ஃப்ரெண்டு உங்களை வந்துட்டு உங்கள் லைனுக்கு எடுத்துகிட்டு வர வைப்பான். ஸோ நீ இங்கே வா, லவ் ஃபெயிலியர் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் கூப்பிட்டு மச்சான்டே ஒன்றும் இல்லை, இப்போ என்ன பொண்ணு போயிட்டா, பட் உன் லைஃப் இருக்குல்ல, உனக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்களே, அம்மா அப்பா இருக்காங்களே, ஸோ அவங்கள பாரு அப்படின்னு சொல்கிறான்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். அது சோமியா இருக்கலாம், இல்லை ரன்பீராக இருக்கலாம், இல்லை ஒரு மொட்டைத்தனமாக இருப்பான், ஆனால் அவன் ரொம்ப நல்லவன், நம்பிக்கையானவங்கள்ட்ட மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பான். அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டரும் இதில் இருக்கான். ஜாலியான கேரக்டர், எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும், லைஃப்பில் அடுத்தது எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற ஃப்ரெண்டு கிஷோன் கூடவும் எப்படி அவன் ட்ராவல் பண்ணுறான், அவன் எவ்வளோ மெச்சூர்ட் ஆகுறான், அவனோட ஒரு கிரிட்டிக்கலான டைமில் அவன் எப்படி மெச்சூர்ட் ஆகுறான்றதுலாம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த புக்கு. எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. ஜஸ்ட் ரீட் டு என்ஜாய் every single page of அதை ஃபீல் பண்ணும்போது வில் கெட் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.